இப்போ நான் பார்த்துட்ருக்கிற மூலிகை வந்து வெட்பாலை. இந்த வெட்பாலை செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து செடி, ஒரு மரம் மாதிரி வரும். மரம்னு சொல்ல முடியாது, ஒரு குத்து செடி அளவுக்கு வரும். ஒரு ஆள் 2 ஆள் ஹைட்டுக்கு இது வரும். இதோட விசேஷமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலையை வந்து நம்ம வந்து இப்படி ஒடித்தோம் அப்படின்னா இதிலேருந்து பால் வரும். பாருங்க, இந்த காம்பல்லேருந்து பால் வருதா? இது ஒடிச்சினாலும் இதிலிருந்து பால் வரும். இது வந்து வெட்பாலை செடி. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பறித்து, இந்த இலையில பறித்து ஒரு சின்னதாக வெட்டி ஒரு 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில், அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு நல்ல வாய் அகன்ற ஒரு பாத்திரத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி எண்ணெய்க்குள்ளே வந்து இந்த செடியை நம்ம வைக்கணும். இதை வந்து நம்ம பார்த்தோன்னா இது சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பால் வரும். இந்த பால் வரதோடவே நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இதை வச்சோம் அப்படின்னா இதை கொண்டுட்டு போய் நம்ம வெயிலில் வைக்கணும். அந்த பாத்திரத்தை கொண்டு போய் நல்லா வெயில் ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் வெயிலில் இருக்கிற அளவுக்கு பண்ணணும்னா ஒரு 10 நாள் வரைக்கும் பண்ணுறப்போ அதோட எண்ணெயோடைய கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் வரும். கத்திரி ப்ளூ கலர் அப்படிம்பாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். அந்த ஆயிலை எடுத்து, அந்த எண்ணெயை எடுத்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சொரியாசிஸ், நம்ம உடம்புல வந்து இந்த தோல் நோய்கள் சம்மந்தப்பட்டது, சொரியாசிஸு, இந்த இது வர்றது, இந்த வெள்ளை சின்ன ஆரம்ப காலக்கு அந்த வெள்ளைப்புள்ளியில் வர்றது, அந்த மாதிரி இதுகளுக்கு கொடுக்கலாம். தலையில் பொடுகள் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஆயிலை வந்து நம்ம தலைக்கு போடுறப்ப தலையில் இருக்கிற பேன் கூட போகும், சரிங்களா? இதை வந்து மெயினாக வந்து நம்ம சொரியாசிஸ் அதுகளுக்கு தோல் நோய்கள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம். இதை நீங்கள் எல்லாருமே செய்யலாம். அப்படி இல்லை தேவைப்பட்டவங்க கேட்டதுன்னா நாங்கள் இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம், சரிங்களா? நம்மளோட சேனல் வந்து வின் ஹெர்பல்ஸ் இந்த சேனல் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு வேணுங்கிறது கேளுங்க. இது போக மற்ற மூலிகைகளெல்லாம் இருக்குது, மூலிகை செடிகளெல்லாம் இருக்குது. நாங்கள் மூலிகை மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.